வணக்கம் ராவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அருமையான சாப்பாடு ஒன்று தான் செய்ய போகிறோம். என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுரக்காயை வச்சு தான் அருமையான ஒரு பால் கறி ஒன்று வைக்க போகிறோம். இந்த பால் கறி வைக்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். வாங்க அந்த பால் கறி எப்படி வைக்கிறதுன்றா காணொலிக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கு நாங்கள் இந்த சுரக்காயையும் பருப்பையும் செய்து தான் பால் கறி வைக்க போகிறோம். இப்போ நாங்கள் இந்த சுரக்காய் எடுத்துருக்கிறோம், பருப்பு எடுத்துருக்கிறோம். பருப்பு சுரக்காய்க்கு தேவையான அளவு நீங்கள் உங்களோட சுவைக்கேற்ற மாதிரி பருப்பை சேர்த்து கொள்ளுங்க. அதோட சுவை ஊட்டுறதுக்காக சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறோம், உள்ளி, மிளகாய் எடுத்துருக்கிறோம், கறிவேப்பிலை இதெல்லாம் இறக்கி நாங்கள் ஆறின அப்புறம் இந்த தேசிப்புளியை சேர்த்துக்கொள்வோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கிறோம். இதோட நாங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கொள்வோம். தேங்காய் பாலும் கொஞ்சம் கட்டிப்பாலாக தான் சேர்த்துக்கொள்வோம். பால் கறி தானே தண்ணியில் அவிய வச்சுட்டு பால் விடுறதால தண்ணி பாலாக இல்லாமல் கொஞ்சம் கட்டிப்பாலாக சேர்த்துக்கொள்வோம். இந்த சுரக்காயை பார்த்திங்கன்னா இந்த சுரக்காய் ஒரு நல்ல மருத்துவ குணமான ஒரு சுரக்காய். இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. என்னென்னு சொன்னால் இது ஒரு உடலுக்கு குளிர்மையான ஒரு கறி. சுரக்காய் உடலுக்கு குளிர்ச்சியை தெரியும். இந்த வெயில் காலத்தில் நாங்கள் இந்த சுரக்காயை சாப்பிடலாம். அதோடு இந்த சிறுநீரக பிரச்சனைக்கும் இது நல்லது. இப்போ நாங்கள் இந்த சுரக்காயை வெட்டி க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் இந்த சுரக்காயை சீவி எடுத்துட்டோம். இதை நாங்கள் சின்ன சின்னதாக வெட்டி எடுக்க போகிறோம். நாங்கள் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த விதையை வெட்டி எடுக்கணும். வெட்டி எடுத்துட்டு மற்ற அந்த மேலே இருக்கிறதுண்டா மட்டும்தான் நாங்கள் சமைக்கலாம். பஞ்சு மாதிரி இருக்கும் இது உள்ளுக்குள்ளே, அதை நாங்கள் வெட்டி எடுத்துடுவோம். இந்த இதை வெட்டி எடுத்துடுவோம். இதை நாங்கள் இப்படி துண்டு துண்டாக வெட்டி எடுத்து தான் இந்த பருப்போடு சேர்த்து தான் கறி வைக்க போகிறோம். இந்த சுரக்காயை நாங்கள் சின்ன சின்னதாக வட்டி எடுத்துட்டோம். இதை நாங்கள் இந்த சட்டிக்குள்ளே போட்டு கழுவ போகிறோம். வடிவாக கழுவி எடுத்துட்டு இந்த சட்டிக்குள்ளே நாங்கள் கறி வைக்க போகிறோம். அப்போ அதுக்குள்ளே எடுத்து போடுவோம். அதே மாதிரி நாங்கள் இந்த பருப்பையும் கழுவி இந்த சுரக்காயோட சேர்ப்போம். நாங்கள் கழுவி வச்சிருக்கிற சுரக்காயோடையும் பருப்போடையும் நாங்கள் கழுவி வட்டி வச்சிருக்கிற உள்ளி, வெங்காயம், மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இதுக்குள்ளே சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு அளவாக தண்ணி விட போகிறோம். தண்ணியெலாம் இதை முதல்ல அவிய விட போகிறோம். அளவான தண்ணி விட்டு இதை நாங்கள் அவிய வைக்க போகிறோம். இப்போ நாங்கள் எல்லாம் பட்டி ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இனி நாங்கள் இதை அடுப்பில் வச்சு பால் கறி தான் வைக்க போகிறோம். வாங்க அப்படியே கொண்டு இதை அடுப்பில் வைப்போம். நாங்கள் இந்த மண் சட்டியில் தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி இருக்கிறோம். இதை நாங்கள் மண் மூடியால் மூடித்தான் சமைக்க போகிறோம். இப்போ நாங்கள் இதை திறந்து பார்க்க போகிறோம். இவ்வளோ அவிஞ்சிருக்குண்டு கொதிச்சு கொண்டு இருக்கு. இதோட நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கொள்வோம். இது பால் கறி தானே, அதோட சேர்த்தா மஞ்சள் கலர் வருமென்றதுக்காக கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கொள்வோம். இப்படி வடிவாக கிண்டி விடுவோம் மஞ்சள் ஃபுல்லாக செய்கிற வரைக்கும். இப்போ திறந்து பார்ப்போம் இதை எவ்வளோ அவிஞ்சிருக்குண்டு. இது நல்லா அவிஞ்சு கொண்டு வந்துட்டு இந்த பருப்புக்கு நாங்கள் உப்பு சேர்த்து அவிய விட்டு அதனால அந்த பருப்பு அவிஞ்சு வந்தால் அப்புறம் உப்பு சேர்த்து நாங்கள் இப்போ சேர்க்க போகிறோம். அந்த உப்பை இப்படிவா கிண்டி விடுவோம் உப்பு சேர்றதுக்கு.
இதை மூடி கொஞ்சம் நேரம் வடிவாவிய விடுவோம். இதை நாங்கள் இப்போ திறந்து பார்ப்போம். அவிஞ்சிட்டு தோண்டு நல்லா அவிஞ்சு வந்திருக்கு. இதோட நாங்கள் இனி பாலை சேர்த்துக்கொள்ளணும். இதோட நாங்கள் இனி வடிவாக தேங்காய் பாலை சேர்த்துக்கொள்ளணும். இதை நாங்கள் இனி வடிவாக கிண்டி வடிவாக கொதிக்க விடுவோம். இதை நாங்கள் இனி மூடி வச்சு விட்டோம்னா கொஞ்சம் இதில் கறி ரெடி ஆயிடும். இதை நாங்கள் திறந்து பார்ப்போம். இப்போ கறி அவிஞ்சு கடைசி வட்டத்துக்கு வந்துட்டு நாங்கள் வாசனைக்காக கருவேப்பிலையை சேர்த்துக்கொள்வோம். இதுக்குள்ளே நாங்கள் இதை மூடிட்டு இறக்குவோம். இப்போ நாங்கள் கறியை வச்சு இறக்கிட்டோம். இந்த அடுப்புலேயே வச்சு தேசி புளி விடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் இறக்கி வச்சு தேசி புளியை விட போகிறோம். நாங்கள் இந்த தேசி புளியை விட்டு வடிவாக கிண்டிட்டு இதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இப்போ நாங்கள் இந்த சுரக்காய் கறியை வச்சு எடுத்துட்டோம். இதோட நாங்கள் மத்தியானம் எங்களை வீட்டில் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக செஞ்ச கரட் சம்பலும் பைத்தங்காய் கறியும் சேர்த்து எடுத்துருக்குறோம். இதோட சாப்பிட்டு பார்ப்போம் இந்த சுரக்காய் கறி எப்படி இருக்குதுண்டு. இந்த சுரக்காய் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதால இந்த வயிற்றில் இருக்கிற கெட்ட கொழுப்பை பார்த்தீங்கன்னா இந்த சுரக்காய் கரைக்கும். அதோட நீர் சத்தை அதிகரிக்கும். அவ்வளோ மருத்துவ பயன்கள் இந்த சுரக்காயில் இருக்குது. ஆனால் சாப்பிட்டு பார்த்தாங்க நல்லா சூப்பராக இருக்குது இந்த கறி. இந்த பயன்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவையான ஆட்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். பாய்.